அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப்ஸ் ரிசல்ட் பற்றின பெரிய அப்டேட்ஸ் எதுவுமே வரல லாஸ்ட்டு 2 வீக்ஸாக. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செய்தித்தாளில் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் ஒன்று வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அமைச்சர் சொன்னார், இப்படி நிறைய விஷயங்கள் அப்டேட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாருமே ஆர்வத்தோட ரிசல்ட்டுக்காக இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போ வரப்போகுது, ஸோ அமைச்சர் சொல்லியிருக்கார் 2 வாரத்தில் வந்துருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் செய்தித்தாள்களும் அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டு 2 வீக்ஸில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னாக்கா, நிறைய டிஆர்பி வெப்சைட் டிஆர்பிக்கு கால் பண்ணி மாவட்ட வாரியாக கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மாவட்டத்திற்கு டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் கால் பண்ணி இந்தந்த டிஸ்ட்ரிக்ஸில் என்னென்ன அப்டேட் நடந்துகிட்ருக்கு, ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்டில் ரிசல்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும், 1 மாதத்துக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் அங்கங்கே சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான மாவட்டங்களில் ஃபோனே எடுக்கலை அப்படின்றது தான் விஷயம். ஸோ இப்படியாக அப்டேட்ஸ் இருந்தது. ஆனால் தொடர்ந்து இதே விஷயம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த மாதம் இன்றைக்கோட முடிய போகுது. அடுத்த ஏப்ரல் மாதத்துலையாவது வருமா, என்ன தான் நடந்துகிட்ருக்கு, என்ன ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு, வேறு ஏதாவது இஷ்யூஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த மானிய கோரிக்கை கூட்டுறவு துறை மானிய கோரிக்கை ஏப்ரல் 8 நடக்கிறதா ஒரு தகவல். ஸோ அதனால் அந்த கோரிக்கையில் இது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இல்லை அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்துருமா அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வரும் அப்படின்றத தாண்டி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ரிசல்ட்டுக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். எப்போ ரிசல்ட் அப்படின்ற எக்ஸாக்ட் தேதி யாருக்குமே தெரியல. ஸோ அது சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் தெரியல. எல்லாருமே அப்ராக்சிமேட்டாக ப்ராசஸ் போகுது, 1 மாதத்துக்குள்ளே வந்துடும், அந்த மாதிரியான பதிலை தான் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டசபையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஸோ அதுக்கும் இன்னொரு ஒரு வாரம், அதாவது இன்னொரு 7-8 நாட்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதே சமயத்தில் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா, ரிசல்ட் முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னாக்கா அதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னாக்கா இப்போதைக்கு மார்ச் மாதத்துலேருந்தே பார்த்திங்க அப்படின்னாக்கா எந்தவித ப்ராசஸும், அதாவது வேறு எந்த வித பணிலையும் பிஸியாக இல்லை. இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புகளை போடுறதுக்கான வேலையை தான் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தான் தகவல். ஸோ அதனால் முன்னாடி போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் சில மாவட்டங்களுக்கு வெளியிடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லார்ட்டையுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படியாக பல குழப்பங்களோடு தான் இன்றைக்கி நிலைமை போயிட்டுருக்கு இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட் விஷயத்தில். ஸோ பார்க்கலாம். மேபி மானிய கோரிக்கைக்கு முன்னதாக சில மாவட்டங்களும் அந்த மானிய கோரிக்கை அதுக்கப்புறம் நாங்கள் இவ்வளோ போஸ்டிங்ஸ் போட போகிறோம், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் என்ற தகவலையும் அமைச்சர் சட்டசபையில் சொல்லலாம். அல்லது அமைச்சர் சொன்ன 8ஆம் தேதி சட்டசபையில் சொல்கிறாங்க அப்படின்னா அதன் பிறகு ஒரு தினங்களில் அல்லது ஒரு வாரத்தில் ரிசல்ட் வெளியிடலாம் என்பது தான் தற்சமயம் இருக்கக்கூடிய விஷயம். பார்ப்போம். முன்னாடி இந்த ஏப்ரல் 1 வீக்கில் வருதா அல்லது 2nd வீக்கில் வருதான்ட்டு. ஆனால் ரிசல்ட்டு வெளியாயிடும். ஏப்ரல் 15க்குள்ளே ரிசல்ட் வந்துடும் என்பது தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ஏன்னாக்கா அதுக்கப்புறம் இதை டிலே பண்ணி கொண்டு போக வாய்ப்புகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.